வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரியமான பாட்டி காலத்து அடை செய்ய போகிறோம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரெடிஷ்னலாக அடைக்கு 2 பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. வெங்காயம் தாளிக்காமல் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்வாங்க. ரொம்பவும் ருசியான இந்த அடையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. துவரம் பருப்பு 1 கப், கடலை பருப்பு 1 கப், பச்சரிசி 1 கப், இட்லி அரிசி 1 கப். எல்லாத்தையும் நல்லா கழுவிக்கலாம். ஒரு கப்போடைய அளவு 1/4 கிலோ, மொத்தம் 4 கப் சேர்த்துருக்கோம். இந்த அளவு 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். நிறைய தண்ணி சேர்த்து 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வைங்க. காலையில் சீக்கிரம் செய்யணுன்னா நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைங்க. வெளியில் வச்சு கண்டிப்பாக நைட்டு ஃபுல்லாக பருப்பு ஊறக்கூடாது. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வச்ச தண்ணியை வடிச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச அரிசி பருப்பில் 3ல் 1 பங்கு மட்டும் இஞ்சி சோம்பு கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற அரிசி பருப்பையும் அதே மிக்சியில் சேர்த்து கூடவே 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எப்படி கொரப்பாக இருக்குன்னு. மிளகாயும் ரொம்ப அரைப்படாமல் இந்த மாதிரி தெரியணும். அடைக்கு இதுதான் கரெக்டான பதம். இன்னொரு விதமாகவும் அடை மாவு அரைக்கலாம். அரிசியையும் பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சு அரிசியை நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும், பருப்புகளை கொரப்பாக அரைக்கணும். அப்படி செஞ்சாலும் அடை தோசை நல்லா வரும். கொரன்னு அரைச்ச மாவை ஏற்கனவே அரைச்ச மாவோட ஒன்றா சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவில் ஒரு 1/4 முடி தேங்காயை நல்லா மெல்லிசான பற்களாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பாரம்பரியமான டேஸ்ட்டு கிடைக்காது. இந்த மாதிரி தேங்காய் பல் தான் சேர்க்கணும். தேங்காய் பல்லும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து கடிப்படும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை பருப்புலேயும் தோரம் பருப்புலேயும் வாதத்தன்மை ரொம்பவும் அதிகம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் சோம்பு, இஞ்சி, பெருங்காயம்னு 3ஐயுமே சேர்க்குறோம். அதனால் கண்டிப்பாக இந்த 3ம் சேர்த்துக்கோங்க. சோம்போட ஃப்ளேவர் இந்த அடைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடை மாவை புளிக்க வைக்க தேவையில்லை. இருந்தாலும் மாவை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் கழித்து அடை செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாவை யூஸ் பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் 12 மணி நேரத்துக்குள்ளே யூஸ் பண்ணுறது நல்லது. ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். பொதுவாக அடை தோசையை இரும்பு கல்லில் சுட்டால் நல்லாயிருக்கும். அடை தோசையை மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ மீடியம் ஃப்ளேமில் செய்யும்போது ரொம்ப நல்லா வரும். பொதுவாக இந்த அடையை லோ மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப நேரம் சுட்டு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பாகவும் சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். அடைக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். மற்ற தோசைகளை விட அடை தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். செவக்க வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா செவக்க சுட்டு எடுக்கணும். ரொம்பவும் ருசியான பாரம்பரியமான அடை தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த அடை தோசையை அவியல் இல்லைனா தேங்காய் சட்னியோடு சாப்பிடலாம். அடையை வெல்லம் அப்புறமா கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த அடை தோசையை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.